வணக்கம். 2/6/2026 அன்று நடைபெறுகின்ற குரு பகவானுடைய பெயர்ச்சி துளாராசிக்கு ஏற்புடையதான். இது எல்லாருமே கேட்டீங்க, 9ல் இருந்தாங்க, அப்பவே எனக்கு நன்மை நடைபெறும். ஐயா, ஒரு கிரகத்தை ஒரு இடத்தை வச்சு தான் நாம் ஃபாலோ பண்ணி பேசக்கூடாது. இப்போ 10ஆம் இடத்துக்கு வரார். நம்மளுக்கு பகை பெற்ற கிரகம் சார்பாக இருக்கக்கூடிய சுப இடத்துல இருந்தால் எதுவுமே பலாபலன் கிடைக்காது. இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். பகை பெற்ற கிரகங்கள் எப்பொழுதெல்லாம் மறையுதோ அப்போ லாபத்தை தரும். எப்போ கேந்திரத்தில் வருதோ அப்போலாம் லாபத்தை தரும். பகை பெற்ற கிரகங்கள் பாவ கிரகங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த குரு பகவான் 10ஆம் இடத்துக்கு வராரு. பதவி மாற்றத்தை கொடுப்பார், வேலை மாற்றத்தை கொடுப்பார், வீடு விட்டு வெளியே போவார். ஐயா, துளாராசிக்காரங்களுக்கு 2/6/2026 முதல் த குட் டைம் த ஸ்டார்ட். வாழ்வியல் மாற்றம், குடும்ப மாற்றம், வேலை மாற்றம், எல்லாத்துலேயும் ஒரு பப்ளிசிட்டி ஆக போகிறீங்க. ஒரு லெவல்லே வந்துடுவீங்க சுவாமி. ஒரு பெரிய லெவலில் வர்றதுக்கான அமைப்பு யாருமே உங்களை டச் பண்ண முடியாது. நீண்ட நாளாக எதிர்பார்த்துட்ருக்கியா? ஒரு லோனுக்காக கேட்டுட்ருக்கேன், ஒரு அமௌண்ட்டுக்காக கேட்டிருக்கேன் 2 நாள். அதே போல் என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சொத்து பிரச்சனை எனக்கு தீருமா? கண்டிப்பாக தீரும். வெளிவட்டார தொடர்பு பகை மாறும். எல்லாருமே கையெழுத்து போட்டு நம்மளுக்கு எல்லா ரிசீவும் கொடுக்கறதுக்கான அமைப்புகள் தேடி வரும். உங்களுக்கான வழி உண்டு 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 உண்டு. துலாம், இந்த 2/6/2026 நிறைய சேஞ்சஸ், ப்ரொமோஷன், இதை மாதிரி விஷயங்கள் அனைத்தும் கொடுத்து பெரிய லெவலில் உட்காரத்துக்கான அமைப்பு உண்டு. இந்த இண்டியன் ஆயில் வாஸ் ஏஜென்சி எடுத்தவங்க எல்லாத்துக்குமே சொல்கிறேன், ஐயா, ஆயில் நிறுவனம் கெமிக்கல் அசைன்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கணுங்களா, ஒரு பெரிய லெவலில் வர்றதுக்கான ஆண்டு என்று கூட சொல்லுவேன். இந்த குரு பெயர்ச்சியின் மூலயமாக ஆதாயத்தை பெறுகின்ற காலம். வேலை இல்லாதவருக்கு வேலை வாய்ப்பு, ப்ரொமோஷன், இதை மாதிரி விஷயங்கள்லாம் இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் தான் கிடைக்கும். மாற்றம் உண்டு, இடமாற்றம் உண்டு. சொந்த ஊருக்கே போயிடுவீங்க. ஒரேவா சொல்லப்போனால் வெளியூரில் இருக்கிறவங்க சொந்த ஊருக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் தேடி வருகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு அமையப்போகுது. நல்லது நடக்கும். நன்றி, வணக்கம்.